ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய இணைய நாமத்தில் இந்த நல்ல நாளிலும் கூட நான் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரத்தில் 10வது வசனத்துடைய முன்பகுதியை நாம் பார்க்கலாம். நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உடன் இருக்கிறேன். இன்றைக்கு அநேகருக்குள்ளாக இருக்கிற ஒரு காரியம் பயம். இந்த பயம் என்கிற காரியம் பிசாசுடைய தந்திரங்க. இந்த தந்திரமான ஒரு காரியத்தை கொண்டு வந்து நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பெறக்கூடாதபடி பிசாசு தந்திரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த பயம் என்கிற ஒரு காரியத்தை கொண்டு வந்து நாம் விசுவாசத்தை வளரக்கூடாதபடி பிசாசு நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பெறக்கூடாதபடி தடையாய் வைத்து விடுகிறார். அதனால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போகுதுங்க. ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே. இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்கு வருகிற போராட்டங்களை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்கு வருகிற வியாதிகளை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா இவைகளை காட்டிலும் நம் தேவன் பெரியவராக இருக்கிறாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், மத்தேயு 8வது அதிகாரத்தில் சீசர்கள் இயேசுவோடு கூட கடலில் பிரயாணம் பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், மிகுந்த அலைகள் உண்டாகுது. அந்த கடலில் படகே மூழ்கத்தக்கதான அலைகள் வந்து அவங்கள மிகவும் பயப்படுத்துது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு காரியம் இல்லை பாருங்க, இயேசு நம்ம கூட இருக்கிறாருங்கிற ஒரு விசுவாசம் இல்லை பாருங்க. இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? அவர் பாருங்க, இயேசு அவர்களோடு இருக்கிறத மறந்து அவர்கள் பயப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நமக்குள்ளேயும் நம்ம அப்படி ஒரு காரியம், இயேசு நம்ம கூட இருக்கிறத மறந்து நாம் பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த பயத்தினால தான் நம்ம ஆசீர்வாதங்களை பெறக்கூடாதபடி அநேக ஆசீர்வாதங்கள் தடைபட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற எல்லா பயங்களையும் நம்ம எடுத்து போடுவோம்னா நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதங்களுக்கு நேராக நடத்துவார், நம்மை விசுவாசங்களுக்கு நேராக நடத்துவார். இந்த வார்த்தையை செபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, அப்பா அம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஆண்டவரே. அப்பா, ஒரு விஷயம் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற ஒரு விசுவாசம் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. அப்பா, எந்த ஒரு காரியத்தை பார்த்தும், எங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை பார்த்தும், எங்களுக்கு வருகிற போராட்டங்களை பார்த்தும் நாங்கள் பயப்படாமல் அதை ஆண்டவர் உங்களுடைய நாமத்தினால மேற்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு பலன் தந்திருங்கன்னு சொல்லி செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர்களை நடத்துவீராக. ஆளுகை இசைங்க பொறுப்படுக வழி நடத்துங்க. மீன்பெறும் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பயப்படாதீங்க, இயேசு நம்ம கூட இருக்கிறார். God bless you. God bless you.